ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அருமையான மாலை வேளையில் ஒரு சின்ன கருத்தோடு ஆரம்பிக்கலாம். என்ன அந்த கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நான் இருக்கிற ஊரில் ஒரு கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றுச்சு. அந்த கும்பாபிஷேக விழாவில் நடந்த ஒரு சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெகு விமர்சையாக நடந்து முடிஞ்சிடுச்சு அந்த கும்பாபிஷேக விழா. எல்லாம் கோவில் பூஜை மற்ற எல்லா காரியங்களும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ கும்பாபிஷேகம் முடிஞ்சவுடனே உணவு வழங்குவது வழக்கம். அதாவது அன்னதானம் போடுவாங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் நாங்கள் போனோம், சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு திரும்பிட்டோம். சரி, நானும் என்ன பண்ணேன், கொஞ்சம் திரும்பி பார்த்தேன். சரி, எப்படின்னா போயிட்டு நம்ம அந்த அன்னதானத்தை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல போட்டுட்டு இருந்தாங்க. நானும் போனேன். பார்க்கும்போது ஏகப்பட்ட கூட்டம். என்னடா இது, எப்போ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு பயமாக இருந்துச்சுங்க. சரி, பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் லைனில் நின்ன உடனே ஜனமும் இருந்துச்சு, நானும் நின்று, ஒரு கஷ்டமும் தெரியல. போக போக மக்களும் வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் பக்கத்து ரோ, அதாவது 2வது ரோவில் ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஒரு 60-70 வயது இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா எனக்கு பக்கத்து ரோவில் நின்றுட்டுருக்காங்க. சத்தத்தில் கூப்பிட்ருக்காங்க, என்ன தம்பி தம்பின்னு கூப்பிட்ருக்காங்க. எனக்கு காது கேட்கல. நான் அந்த சாப்பாடு வாங்குற லைன்லேயே நின்றுட்டு இருந்தேன். அந்த அம்மா கூப்பிட்டு பார்த்துச்சிங்க. கடைசி வரைக்கும் எனக்கு நான் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அவங்க கூப்பிட்டது எனக்கு தெரியாது. திடீர்னு அந்த சத்தத்தில் எனக்கு கேட்கலைங்க. நான் என்ன பண்ண முடியும்? திடீர்னு அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, கையில் ஒரு வாட்டர் கேன் வச்சுருந்துச்சு. அந்த வாட்டர் கேன்லேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து, அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து அப்படி வாரி என் மேலே போட்டுச்சுங்க. சில்லுன்னு போட்டுச்சு. யாரான்னு பார்த்தேன், அந்த அம்மா. அந்த அம்மாவை கேட்டேன், என்னம்மா அண்ணா, தம்பி எனக்கு கூட ஒரு தட்டு ஒன்று வாங்கி கொடு, நான் வர்றதுக்கு அந்த தட்டு ஆகிடும் போலுக்குது, தட்டு கொஞ்சம் கொடுத்து வாங்கி கொடு தம்பி. என்னம்மா நீ தண்ணி ஊற்றி கூப்பிட்றியண்ணா? நான் உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், நீ உனக்கு காது கேட்கல. ஜனத்தில் தட்டு காலி ஆகிடுமேன்றதுக்காக என்ன பண்ணேன், கையில் இருக்கிற தண்ணி எடுத்து நான் உன் மேலே ஊற்றுனேன். நீ டக்குன்னு எடுத்து கொடுத்துட்ட. சரி தம்பி, நீ சீக்கிரம் வாங்கிட்டு தூரம் வா அப்படின்னுச்சு. அப்புறம் அந்த அம்மாக்கிட்ட சிரிச்சுக்கினே நான் என் தட்டு வாங்கி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு டாக்டிக்ஸ். என்ன அப்படின்னா, சமயோசித புத்தி, அதாவது ஆங்கிலத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, எல்லாமே நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் முன்கூட்டியே நம்ம யூகித்து அதுக்கான விடைகளை நம்ம கையில் வச்சுருக்க முடியாது. எதிர்பாராத ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிற திறமை நமக்கு இருக்கணும். இது அவங்க ஒரு 60-65 வயசுக்கு மேலே இருக்கும். எவ்வளோ அழகாக அந்த தட்டு வாங்கிறதுக்கான ஒரு சூட்சுமத்தை சாதாரண தண்ணியை தெளித்து கேட்டு வாங்கிட்டாங்க அவ்வளோ கூட்டத்தில். அதனால் நம்ம வாழ்க்கையிலும் ஏதாவது எதிர்பாராத சூழ்நிலைகள் வந்தால் அந்த சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு முன்கூட்டியே நம்ம எதையும் தீர்மானிக்க முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது. அப்படியே நீங்கள் முன்கூட்டியே தீர்மானித்தாலும் அந்த தீர்மானத்தின்படி அந்த பிரச்சனை உங்களால் சமாளிக்க முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத சூழ்நிலையில் என்ன ஒன்றா வரலாம். அந்த எதிர்பாராத சூழ்நிலையை சமாளிக்கிற ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கணுங்க. அந்த 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 அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அவ்வளோ பெரிய கூட்டத்துலேயும் தெளிவாக நம்மளை கூப்பிட்றதுக்கான வழிமுறையை பேசாமலே தண்ணி மட்டும் தெளித்து என்கிட்ட அந்த தட்டை வாங்கி அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலே நிறைய நேரங்கள் எதிர்பாராத சூழ்நிலை வருங்க. அது வரும்போது அதை சமாளிக்கிற பக்குவம் நமக்கு இருக்கணும். இன்றைக்கி நிறைய மக்கள்கிட்ட சமாளிக்கிற அந்த திறன் ரொம்ப குறைவாயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்ம நினச்ச மாதிரி நடந்துடணும் அப்படி எதிர்பார்க்குறாங்க. அப்படிலாம் முடியாதுங்க. எனக்கு நல்லா நினைவு இருக்குது. நான் ஒரு தனியார் பள்ளியில் பாடம் நடத்திட்டுருக்கேன். சோஷியல் சயின்ஸ் நடத்திட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2009 அந்த வருஷங்கள் தனியார் பள்ளியில் பணியாற்றிய போது. அப்போது சோஷியல் சயின்ஸ் நடத்திட்டுருக்கேன். சமூக அறிவியல் பாடத்தை நடத்திட்டுருக்கேன். LAKE லேக் அப்படின்வாங்க. அந்த லேக் அப்படின்ற விஷயத்த
லேக்குன்னு ப்ரொனவுன்சேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக லேக்ஸ்ன்னு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து என்ன சார் லேக் அப்படின்ற ஒரு விஷயத்த லேக்ஸ்ன்ட்டிங்களே சார். உடனே யோசனை பண்ணேன், எப்படா சமாளிக்க அம்மா நான் அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன் இந்தியா வி ஹாவ் லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொன்ன உடனே ஓஹோ அப்படியா சார், சரிங்க சார், சாரி சார், தேங்க்யூன்னு உக்காந்துச்சு அந்த பாப்பா. இப்போது என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு கேள்வி கேள்வி எனக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. அதை சமாளிக்கிறதுக்காக நான் என்ன சொல்லிட்டேன், லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை நான் சமாளித்தேன். அது முதல்ல நான் வந்து தனியார் பள்ளியில் பணியாற்றும் பொழுது ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவம். இந்த மாதிரி நிறைய நேரங்களில் எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்மளுக்கு வரும். அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ இந்த கதையின் மூலமாக அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை உங்களுக்கு சொல்லும்போது எனக்கு ஒரு திருப்தி. நன்றி.